Taste the Daily. சென்னை திருவொற்றியூர் பகுதியில் 7வது வார்டு பகுதியில் உள்ள பக்கிங்காம் கால்வாயில் எண்ணெய் கழிவுகளை கலந்த மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அதிமுக மாமன்ற உறுப்பினர் வலியுறுத்தியுள்ளார். புழல் மற்றும் பூண்டி ஏரிகளிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனை பயன்படுத்தி திருவொற்றியூர் தொகுதிக்குட்பட்ட சென்னை மாநகராட்சி 7வது வார்டு பக்கிங்காம் கால்வாயில் மர்ம நபர்கள் லாரிகள் மூலமாக ஆயில் கழிவுகளை வெளியேற்றியுள்ளனர். இதை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிமுக மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கார்த்திக் இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவித்தார். மேலும் இந்த ஆயில் கழிவை பக்கிங்காம் கால்வாயில் கலந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக மாமன்ற உறுப்பினர் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் பல்வேறு இடங்களில் சாலைகள் மட்டுமின்றி குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். கோடம்பாக்கம் ரங்கராஜபுரம் பிரதான சாலை மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் ஆங்காங்கே மழைநீர் கழிவுநீருடன் கலந்து இருப்பதால் கடும் இன்னல்களை சந்தித்து வருவதாக வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் வேதனை தெரிவித்துள்ளனர். சுமார் 4000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் வடிவதற்கு வடிகால்வாய் அகலப்படுத்தியதாக நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு விளம்பரம் செய்து வந்த நிலையில் சென்னையில் பல இடங்களில் சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கி விடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏரியாவுக்குள்ளேயே ஃபுல்லாக தண்ணி, அதே மாதிரி ரோடுங்களாம் கூட நல்ல மேடுலாம் கிடையாது. பேட்டி எடுத்தாங்க, சும்மா அந்த 1/2 இன்ச்சிலே போட்டுட்டு போயிட்டாங்க. சரியா போடல, போட்டது கூட அது 2வது தூர் அல்ல. வடிகால் வாரியும் போட்டாங்களே தவிர அந்த ஃபேன் எல்லாம் அப்படியே ஃபுல்லாக அடைச்சின்னு தான் இருக்குது. அதில் என்ன ஆகுதுன்னா இந்த பக்கம் போகிறது அந்த பக்கம் போகுது, அப்படியே வெடி ரிட்டன் தான். இந்த சின்ன பசங்க விளையாடுறது முறையாக அமைக்கல. அதை தூர் அல்றவங்களும் என்னன்னா சும்மா கடமைக்கு அவங்க விட்டுட்டு ஆளை போனோடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, மூட்டை சும்மா அள்ளன்ற பேருக்கு அந்த எதிர்க்கு மட்டும் அள்ளிட்டு ஃபோட்டோ எடுத்துன்னு போயிடுறாங்க. கரண்ட் ஆஃபீஸ் வந்தது இல்லைங்க, அது இன்னும் கொஞ்சம் பள்ளம் தோண்டி நாஸ்தி பண்ணிட்டாங்க. ரோடு போட்டாங்கல்ல, இருக்கிறதே நோண்டிட்டு அப்படியே சாதாரண போட்டு போட்டாங்க. இப்போ மழை வந்தால் தண்ணி நிற்கிது, அந்த பக்கம் போகிற தண்ணி இந்த பக்கம் வருது, இந்த தண்ணியும் போக முடியல. கொஞ்சம் தூரம் தோறினா அன்னவர் அப்படியே நிற்குது. நாங்கள் ஒரு 2 வீலர் வண்டி கூட விட்டுக்க முடியல. இந்த ஊராரும் இந்த தலைவரும் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. நாங்கள் சொல்லக்குள்ள வராங்க, பார்க்குறோமா சொல்கிறோமான்றாங்க, அதோட போயிடுறாங்க. நாங்கள் இதை பாருங்க தண்ணி எப்படி நிக்குது. நாங்க இதுல இது கழிவு நீரும் மழை நீரும் கலந்தே இருக்குதுங்க. எல்லாம் இந்த கக்குசி எல்லாம் மிதங்குதுங்க. நாங்க இங்க எப்படிங்க நாங்க குடும்பம் பண்ண முடியும்? சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறி குப்பைகளை முறையாக அகற்றாததால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோயம்பேடு காய்கறி சந்தையில் வீணாக காய்கறிகளும் அழுகிய பழங்களும் குப்பைகளாக கொட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த குப்பைகளுடன் மழைநீரும் கலந்து கடும் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் அப்பகுதியில் கொசுக்கள் உற்பத்தியாகி தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். மேலும் இதுகுறித்து நடவடிக்கை எடுத்து குப்பைகளை அகற்றாமல் அதிகாரிகள் அலட்சியத்துடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் மாநகராட்சி அதிகாரிகள் அலட்சியத்துடன் செயல்பட்டு வருவதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இங்கே காய் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தா உள்ளே ஃபுல்லாக நேற்று மழை வந்ததுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பார்த்தா குப்பையாக இருக்குது. உள்ளே ஃபுல்லாக ஒரே ஸ்மெல்லு, நிற்கவே முடியல, ஃபுல்லாக தண்ணியெல்லாம் தேங்கி இருக்குது. அதனால் மக்களுக்கு கொஞ்சம் நல்லது பண்ணோன்னா இங்கே இருக்கிற குப்பை எல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக கொஞ்சம் கிளியர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாங்கிறதுக்காக. ஏன்னா எங்களால் சுத்தமாக உள்ளே போக முடியல. உள்ளே வந்துட்டு எப்படி வெளியே வருவேன்னு ரொம்ப பயந்துட்டு தான் வந்தேன். வழிக்கு வேற விடுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டிங்கன்னா பொதுமக்கள் நாங்கள் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.